கானகன் என்ற வேடன் அடர்ந்த காட்டில் வழி தவறி 3 நாட்களாகிவிட்டன. பசியும் கொடிய விலங்குகளின் பயமும் அவனை இரவும் பகலும் வாட்டியது. அவனால் அச்சத்தில் உறங்கக்கூட முடியவில்லை. பாம்புகளும் சிங்கங்களும் உலவும் அந்த வனத்தில் அவன் ஒவ்வொரு சத்தத்திற்கும் திடுக்கிட்டு ஒரே மரத்தினடியில் அமர்ந்திருந்தான். 4வது நாள் காலை விடிந்தது. மெல்லிய சூரிய ஒளி மரங்களின் வழியே கசிந்து வந்தபோது அவன் தூரத்தில் இன்னொரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் அமர்ந்திருப்பதைக் கண்டான். அவனுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் தனியாக இல்லை என்ற எண்ணம் அவனுக்குள் புதிய நம்பிக்கையை ஊட்டியது. அவன் அந்த மனிதனை நோக்கி ஓடத் தொடங்கினான். ஓடோடிச் சென்று அந்த மனிதனை கட்டிப்பிடித்தான். அந்த மனிதனும் தனியன் அவனை ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தழுவிக்கொண்டான். நண்பரே, நான் இந்த காட்டில் தொலைந்து போய்விட்டேன். யாராவது வருவார்களா என்று 3 நாட்களாக பயத்தில் காத்திருந்தேன் என்றான் கானகன். தனியன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். நானும் அப்படித்தான் நண்பா. நானும் இந்த வனத்தில் வழி தெரியாமல் தனியாக தவிக்கிறேன் என்றான். தனியன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். நானும் அப்படித்தான் நண்பா. நானும் இந்த வனத்தில் வழி தெரியாமல் தனியாக தவிக்கிறேன் என்றான். தனியன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். நானும் அப்படித்தான் நண்பா. நானும் இந்த வனத்தில் வழி தெரியாமல் தனியாக தவிக்கிறேன் என்றான். அவர்கள் ஒருவரையொருவர் கண்டார்கள். ஆனால் வழியை காணவில்லை. உண்மையான வழியை வெளியே தேடுவதை விட ஒவ்வொருவரும் தனக்குள்ளேயேதான் கண்டடைய வேண்டும் என்பதை உணர்ந்தார்கள்.